வணக்கம் யூடியூப் நட்புகளே. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவலாக பசி ஏதாவது பண்ணி சாப்பிடணும். அதனால் டீ போட்டுட்டு பொரி தாளிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிறேன். இந்த வெதரும் ஒரு மாதிரி இருக்குது. சூடாக ஏதாவது சாப்பிட்டு டீ குடித்தா பசியும் அடங்கும். காலையில் நம்ம நேரத்தோடு சமைச்சிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு போகிறோமா, இந்த வெதருக்கு அது சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ பொரி இருக்குது வீட்டில். அந்த பொரியை தாளிச்சிட்டு டீ போட போகிறேன். டீ கொதிக்குது. கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் நிறைய பொரி இருக்குது. இப்போ எண்ணெய் காயுது. இதில் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலையை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இந்த பூண்டு இதை ஒரு வதக்கிடுவோம். உப்பு மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், எல்லாத்தையும் கலந்துட்டு அந்த பொரியை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஈவினிங்கில் கலா வருவாங்க. கலா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். பொரி ரெடி ஆயிடுச்சு. டீ சக்கரை போட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா மொறுன்னு பொரி தாளிச்சாச்சு. நல்லா சத்தமே உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். மொறுன்னு தாளிச்சாச்சு. இந்த காஞ்ச மிளகா, இதில் பூண்டு இருக்குது, கருவேப்பிலை எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீயும் போட்டாச்சு. ஸோ நான் இப்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய். நன்றி.